திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு வந்து தயங்குறவங்க அல்லது பயப்படுறவங்க இவங்களை வந்து சரி செய்ய முடியுமா? திருமணம் வந்து திருப்பி வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அவங்களை சம்மதிக்க வைக்க முடியுமா அப்படின்னா வந்து முடியும். இது வந்து ஆழ்மன சிகிச்சை. நான் வந்து ஆழ்மன சிகிச்சையாளர். எனக்கு ஊர் வந்து திருவாரூர். திருமணம் வந்து செஞ்சுக்கிறதுக்கு சில பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து கேட்டு போயிருந்தாங்க. அதே வந்து 32 வயசாகுது ஒரு லேடிஸுக்கு. அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வந்து திருமணத்துக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு இருக்குது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க வேலை முடியுங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து எவ்வளோ தான் வந்து சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த பொண்ணை வந்து அதுக்கு வந்து அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. அது வந்து எப்படியா அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அதை பற்றி பேச்சு எடுத்தாலே அவங்களுக்கு பயமாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தடை இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரி ஒரு சிக்கலில் வந்து சரி பண்ணுறது இப்படி ஆழ்மன சிகிச்சையில் எப்படி இது சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு தடை. இது வந்து மனத்தடை. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து என் பொண்ணு வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்குது, வந்து அதனால தான் இந்த மாதிரி நடக்குது, இது வந்து இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இது வந்து பிடிவாதம் கிடையாது, இது வந்து தடை. அதாவது அவங்க ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பயப்படுறாங்க. ஆள் மனசில் அவங்களுக்கு என்ன இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. அதாவது வந்து அவங்க அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க. அதாவது வந்து பொறுப்புகள் பார்க்கணும், பொறுப்புகள் இருக்குது, பிள்ளைங்க பெற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து சுதந்திரமாக இருந்தவங்க தன்னுடைய சுதந்திரத்தை பறி கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இன்னொருத்தவங்களுக்கு அடிமையாக ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தவறான பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருக்கலாம். அல்லது வந்து சின்ன வயசில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே திருமணம் செஞ்சவங்க, திருமணம் அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனவங்க, விவாகரத்து நடந்தவங்க, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இவங்களை பாதிக்கப்பட்டு நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய நிலைமை இதுதான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அடுத்த நிலைக்கு போகாமல் தடைப்பட்டு அந்த இதில் என்ன பண்ணுவாங்க அப்படியே நிற்பாங்க. இப்போ இங்கே ஆழ்மன சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா வந்து தடையை வந்து நீக்கிறது தான். அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கலை, அது ரெண்டாவது. முதல்ல இது வந்து ஒரு இயல்பு கிடையாது. ஒரு இயல்புக்கு அவங்கள முதல்ல கொண்டு வரணும். இயல்புக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னா வந்து இயல்பு தானே. சாதாரண திருமணம் செய்கிறது ஒரு இயல்பு, சாப்பிட்றது ஒரு இயல்பு, சில பேர் மீன் சாப்பிட்றது இயல்பு, எல்லாமே ஒரு இயல்பு தானே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மீன் சாப்பிட மாட்டாம்பாங்க, கறி சாப்பிட மாட்டாம்பாங்க. இதெல்லாம் வந்து இயல்புக்கு மாற்றமானது. அதேமாதிரி இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருமணம் செஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்னா அவங்கள போய் நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தடை என்னவோ அந்த தடையை நம்ம வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு ஆழ்நிலை சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்க தடை நீங்கிரும். தடை நீங்கின பிறகு அவங்க சொந்தமாக முடிவு பண்ணுவாங்க. அதாவது வந்து இந்த ஒரு பயத்தை வச்சு